வணக்கம் மக்களே! இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு வாங்க பார்க்கலாம். வழக்கம் போல ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு, கிச்சன்ல போயிட்டு என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். அம்மா தேங்காய் சட்னியும், இட்லியும் சுட சுட வச்சிருந்தாங்க. சுட சுட இட்லியும், தேங்காய் சட்னியும் ஜம்முன்னு சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சுங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு ஃபீல்டு ஒர்க் கிணத்துக்கடவு தான். ஃபுல் டே நம்ம கிணத்துக்கடவுல தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். கோயம்புத்தூர் டூ பொள்ளாச்சி ரோட்ல புதுசா ஓப்பன் பண்ணியிருக்க கோவை பேக்ஸுக்கு தான் நானும் ஃப்ரெண்டும் காஃபி குடிக்கிறதுக்காக போயிருந்தோம். காஃபியை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. மதியத்துக்கு வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வராதனால அரங்கநாதர் மெஸ்ஸில் போயிட்டு வெரைட்டி ரைஸ் நானும் என் ஃப்ரெண்டும் வாங்கிட்டு ஆஃபீஸில் கொண்டு போய் சாப்பிட்டேங்க. ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு போகிற வழியிலே பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோலை போட்டு கிளம்பிட்டேன். சித்தப்பா ஃபேமிலி மாசாணியம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு மாசாணியம்மன் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. வண்டியில் ஃபியூயல் கம்மியாதனால போகிற வழியில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே ஃபியூயலில் போட்டு அங்கேருந்து மாசாணியம்மன் கோவிலுக்கு போயிட்டோம். சித்தப்பா ஃபேமிலி வந்து அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல, மாசாணியம்மன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்தாங்க. நல்லபடியாக தங்கத்தேரை பார்த்துட்டு சாமியும் கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் கடை வீதியில் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அந்த நைட்டு நேரத்துக்கு கடை வீதியில் இருக்க வெளிச்சமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம புது வண்டிக்கு நல்லபடியாக மாசாணியம்மன் கோவில் மாலையை கட்டியாச்சு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.